இது என்ன பத்தின வீடு. லைஃப்ல நமக்கு சேஞ்ச் பண்ணணும், லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். பட் ஆனா நம்ம தான் நம்ம லைஃபை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த செல்ஃப் சாபடேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்கு மூலயமா. லெட்ஸ் சே செல்ஃப் சாபடேஜ் அப்படின்னா என்ன? அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஸ்டோரி ஒன்று நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட காலேஜ் டேஸ்ல எனக்கு வந்து இந்த ஸ்கூல் டைம்ல இருந்து என்னன்னா, அந்த மூவிஸ் எல்லாம் பார்த்து எனக்கு போலீஸ் ஆகணும், எனக்கு வந்து ஒரு சர்வீஸ்க்கு போகணும், அது வந்து ரொம்ப கெத்தான ஒரு விஷயம் நினைச்சிட்டு நான் அந்த எஸ்ஏ எக்ஸாம்ஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணேன். பட் என்ன அப்படின்னா, நான் பெருசா படிக்கலாம் இல்லை, சும்மா போய் அட்டன் பண்ணுமேன்னு பண்ணேன், ஃபெயில் ஆயிட்டேன். ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமேட்டு நான் எப்படி சமாதானப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் வராது, நமக்கு அந்த தகுதி கிடையாது. யூசி செல்ஃப் சாபடேஜ் அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட கோல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஆனா நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னா, நம்ம இவ்வளவுதான், நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இதுதான் வந்து செல்ஃப் சாபடேஜ் அப்படிங்கிறது. அதாவது என்னோட எண்ணங்கள் அதிகமா இருக்கு, என்னோட எண்ணங்கள் உயர்வா இருக்கு, ஆனா என்ன நானே மட்டமா நடத்திக்கிறேன், வேற யாருமே என்ன மட்டமா ட்ரீட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, என் லைஃபே இப்படிதான், என் வாழ்க்கையே இப்படிதான், இப்படிதான் நினைப்போம். ஸோ த திங் விச் இஸ் செல்ஃப் சாபடேஜை பொறுத்தவரை இந்த ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மேபி இதுல இருந்து ரெக்கவர் ஆகிறது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். த திங் நம்பர் ஒன் விச் இஸ் கோப்பிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது. கோப்பிங் மெக்கானிசம் இன் தி சென்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, என் லைஃப்ல நான் ஒரு விஷயத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணல, நான் அங்க தோத்துட்டேன், அங்க தோத்தாலும் கூட நான் திரும்பி எந்திரிச்சு ஓடி இருக்கணுமே தவிர, நான் அதே இடத்துல நின்றுட்டு ஓகே இது இப்படிதான், அது அப்படிதான், லைஃபே இப்படிதான் இப்படின்னு மற்ற விஷயங்கள் மேல பிளேம் பண்ணிட்டோ, நான் ஒரு டெம்பரரி ரிலீஃப் எடுத்துக்கணுங்கிறதுக்காக நான் ஓகே ஃபைன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுடா, இதுதான் லைஃப், இப்படிதான் இருக்கணும், நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஒரு டெம்பரரி ரிலீஃப்காக. லாங் டேர்ம்ல போனா அங்க பெயின் இருக்கும், அந்த பெயினுக்கு நான் பயந்துட்டு இந்த ஒரு ரிலீஃப் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறோம் இல்லையா. இதுதான் இந்த கோப்பிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது. ஸோ திங் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இர்ரேஷனலான ஒரு ஃபியர் ஒன்று. லெட்ஸே நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, அங்க யாருமே அவங்க பார்க்க போறது இல்லை, ஆனா உங்களுக்குள்ள எப்படி ஒரு தாட் இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இவங்க என்னதான் பாக்குறாங்களோ, இதுக்கு எதுக்கு நம்ம வெளியே போகணும், நம்ம ரூம்லயே இருக்கலாம்னு சொல்லி ரூம்லயே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு கோப் பண்ணிப்பீங்க. வெளியே போனாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, இல்ல எனக்கு இவ்வளவு ஒரு இது இருக்கு, ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு கோல் இருக்கு, எய்ம் இருக்கு, மேபி நான் தோத்துட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்றது, இப்படிங்கிற நம்பர் ஆஃப் தாட்ஸ்குள்ள போய் நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ இதுதான் கோப்பிங் மெக்கானிசம். இது ஏன் செல்ஃப் சாபடேஜ் வந்து இவ்வளவு மோசமான ஒரு விஷயமா இருக்கு, இது ஏன் நம்ம லைஃப்ல நம்மள சேஞ்ச் ஆக விடல அப்படின்னு பார்க்கும்போது, கோர் வெர்சஸ் சப்கான்சியஸ் கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்கு. இந்த கோர் கமிட்மெண்ட் இந்த சென்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு கோல் இருக்கு, எய்ம் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ லெட்ஸே எனக்கு வந்து ஒரு இயர்ல ஒரு 1 மில்லியன் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டா நான் வச்சிருக்கேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆனா என்னோட சப்கான்சியஸ் பிரகாரம் நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு அந்த 1 மில்லியன் ஏர்ன் பண்றதுக்கு பயம். இப்போ லெட்ஸே நிறைய பேருக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்கணும், எல்லாருமே என்ன லவ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, சப்கான்சியஸ்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களை லவ் பண்ணணும். ஆனா நீங்க அந்த சப்கான்சியஸ்லி ஒரு கமிட்மெண்ட், ப்ராப்பரான கமிட்மெண்ட் இல்லாம மத்தவங்க என்ன நேசிக்கணும், மத்தவங்க என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் கால் த கோர் கமிட்மெண்ட், சப்கான்சியஸ் கமிட்மெண்ட். இதனாலதான் உங்களோட கோர் கமிட்மெண்ட்டும் சப்கான்சியஸ் கமிட்மெண்ட்டும் மேக்ஸ் ஆஃப் த டைம் டிஃபர் ஆகும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க கான்சியஸா ஒரு தாட் வச்சிருக்கீங்க, ஒரு கோர் கமிட்மெண்ட் ஒன்று வச்சிருக்கீங்க, ஆனா சப்கான்சியஸ்லி நீங்க அதை வேற ஃபீட் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்ப இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா, எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட் ஹியர், ரைட்? ஸோ ஒருத்தவனுக்கு என்ன பிடிக்கணும், ஒருத்தவன் வந்து என்ன மதிச்சு பேசணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன எப்படி ட்ரீட் பண்றேனோ அதனால அந்த பார்த்து தான் அவன் என்ன வந்து மதிச்சு பேசுவான். நானே என்ன ப்ராப்பரா ட்ரீட் பண்ணல அப்படின்னா அவன் எப்படி என்ன பார்த்து மதிச்சு பேசுவான், ரைட்? ஸோ இந்த ஒரு கோர் சப்கான்சியஸ் கமிட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபீல் பண்ணிக்கீங்க. லெட்ஸே ஒரு மணி ரிலேட்டடான உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஜாப் போகணும், இந்த இதுக்கு போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதுக்கான ஒரு மென்டாலிட்டியை கிரியேட் பண்ணணும், அதுக்கான சப்கான்சியஸ்லி நீங்க கிரியேட் பண்ணணும், அதுக்கான ஆக்ஷன்ஸை நீங்க எடுக்கணும். அது எடுக்காம எனக்கு இருக்கு, பட் அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஒரு ஓரமா ஒரு ஆப்போசிட்டான ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, இது சப்கான்சியஸ்க்கும் இல்ல கான்சியஸ்க்கும் எப்படி கரெக்டான ஒரு
இன்டெலிஜென்ட் கொடுக்காது, ரைட்? ஸோ அன்ஃபெமிலியாரிட்டி, நம்ம ஏன் அந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம், நம்ம ஏன் அந்த ஒரு பயத்தை ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா, நம்ம பிரெயின் ஆக்சுவலி கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. ஸோ இதுதான் அன்ஃபெமிலியாரிட்டி. அதாவது ஒரு அன்கம்ஃபர்டான சுச்சுவேஷனுக்குள்ளேயோ இல்ல நமக்கு தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளேயோ போகும்போது ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். இங்க நான் ஜெயிப்பேனா தோத்துருவேனா, ஒருவேளை நான் மணி லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை என்னோட கரியர்ல நான் தோத்துட்டேன் அப்படின்னா, சாரி, ஸோ ஒருவேளை என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா, இப்படி என் நம்பர் ஆஃப் பயம் மூடுற தாட்ஸ்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிறதுனால நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போறதே கிடையாது. ஸோ இதனாலதான் நம்ம நிறைய பேர் இந்த அன்ஃபெமிலியாரிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போறதே இல்லை. ஸோ த திங் விச் இஸ், நீங்க செல்ஃப் சாப்பாடாச்சு, அதாவது என்னோட கோல்ஸ் இவ்வளவு இருக்குப்பா, ஆனா நான் வந்து இங்கதான்ப்பா இருக்கேன் அப்படின்னா, அதை நீங்க மெட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்ஃபெமிலியாரிட்டி, அதாவது அன்கம்ஃபர்டான சுச்சுவேஷனுக்குள்ள நீங்க போய் தான் ஆகணும். நம்பர் 1. நம்பர் 2, அப்பர் லிமிட். அப்படிங்க, உங்கள எத்தனை பேரு உங்களோட ஒரு புது பொட்டன்ஷியலை பார்த்துருக்கீங்க? லெட்ஸே பெஞ்ச் ப்ரெஸ் பண்றீங்க, ஓகே? பெஞ்ச் ப்ரெஸ் இன் த சென்ஸ் பெஞ்ச்ல வந்து வெயிட் மாத்திட்டு லிஃப்ட் பண்றது. உங்களால பாரோட வெயிட் வந்து ஒரு 10-15 kgs இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு பார்னா அந்த ராட், ஓகே? அந்த ராடோட வெயிட் 10. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராட்ல போடும், தென் 5 போடுங்க, தென் 7.5 மாத்துங்க, தென் 10, தென் 10.5, தென் 12.5, தென் 15, தென் அதுக்கப்புறம் அப்படிதான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க, ரைட்? ஸோ அப்போ நீங்க ஒரு டைம் அன்கம்ஃபர்ட், அதாவது உங்களோட அப்பர் லிமிட் ஒரு டைமும் நீங்க கொஞ்சம் ஓகே, இப்போ நீங்க உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, படிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஓகே எனக்கு போதும் தோணுது, இல்ல என்ன ஒரு கொஞ்ச நேரம் படிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ நீங்க அந்த விஷயத்த தள்ளி போடும்போது உங்களோட அந்த ஒரு பேஸ் லைன் இருக்குல்ல, அது பேஸ் லைனோட சேஞ்ச் வந்து மாற ஆரம்பிக்கும். இங்க இருக்கிற பேஸ் லைன் இங்கேயா மாறும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஒரு நாளும் அன்கம்ஃபர்டான சுச்சுவேஷனுக்குள்ள போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த அன்கம்ஃபர்டான சுச்சுவேஷனுக்குள்ள போக 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 உங்க லைஃப்ல நீங்க ஒரு புது விஷயத்த உங்களோட புது வேர்ஷனை அன்லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. புரியுதா? ஸோ இது படிப்புக்குன்னு மட்டும் கிடையாது. இப்போ லெட்ஸே நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இல்லையா, இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தான் எழுதணும்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஸ்கிரிப்டை ஃபுல்லா எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு சரி ஓகே இன்னொரு ஸ்கிரிப்ட் கொஞ்சம் பாதி ஆரம்பிக்கலாம். இது என்னோட புது வேர்ஷனுக்குள்ள, என்னோட அன்கம்ஃபர்ட் சுச்சுவேஷனுக்குள்ள போறேன். திஸ் இஸ் கால் த அப்பர் லிமிட், ஓகே? த நெக்ஸ்ட் திங் விச் இஸ் போரிங் எமோஷன்ஸ். அப்படின்னு நீங்க இந்த மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்ட் சுச்சுவேஷனுக்குள்ள போகும்போது உங்களோட எமோஷன்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். முதல் விஷயம், ஒரு கோவம் வரும், டிப்ரெஷன் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். டிப்ரெஷன் மேக்ஸிமம் கோவம் வரும், ஸ்ட்ரெஸ் வரும். பிகாஸ் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு லிமிட், இதுதான் என்னோட கம்ஃபர்ட், இதுக்குள்ளேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க அடுத்த ஒரு வேர்ஷனை அன்லாக் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட எமோஷன்ஸை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். லெட்ஸ் சே ஏன் இந்த அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள போகும்போது ஏன் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது? பிகாஸ் நீங்க உங்களை புஷ் பண்றீங்க, உங்களோட பொட்டன்ஷியலை பார்க்க உங்களை நீங்களே புஷ் பண்றீங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸையோ இரிட்டேட்டபிளையோ இல்ல வந்து கோவத்தையோ கொஞ்சம் கிரியேட் பண்ணதான் செய்யும். பட் த திங், கொஞ்சம் உட்காந்து இந்த இடத்துல யோசிக்கணும். நீங்க இந்த இடத்துல 3 கேள்விகள் கேட்கணும். நம்பர் 1, எனக்கு ஏன் இந்த எமோஷன் இந்த மாதிரி அது எதுவாக வேணா இருக்கலாம். மேபி கோவம், ஸ்ட்ரெஸ், எந்த எமோஷனா வேணாலும் இருக்கலாம். இந்த எமோஷன் ஏன் எனக்கு கிரியேட் ஆகுது? நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இந்த எமோஷன்ஸை நான் வெளியே காட்டுறதுனால, அதாவது போர் பண்றதுனால, வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்றதுனால என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸை நான் ஃபேஸ் பண்ணுவேன்? நம்பர் 3, மேபி இந்த எமோஷனை எனக்குள்ளேயே வச்சுட்டு என்னால அடுத்து வேற எமோஷனை என்னால கிரியேட் பண்ண முடியுமா? எஸ், அப்சல்யூட்லி. பிகாஸ் நமக்கு என்னைக்காவது ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, இல்லை எனக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் இந்த வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது பெயின் ஆகும். அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அப்படின்னு நான் வந்து பயங்கரமா சிரிப்பேன். எல்லாருமே என்ன ஒரு மாதிரி என்னடா அவன் சிரிக்கிறான், இவ்வளவு புஷ் பண்ணிட்டு அப்படின்னு பார்ப்பாங்க. பிகாஸ் நம்ம எல்லாம் ஒரு கிரியேட்டிவ் ஹியூமன் பீயிங், ரைட்? ஸோ அப்படிங்கும் போது நமக்கு தேவையான எமோஷன்ஸை நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும் நம்ம லைஃப்ல. ஸோ த நெக்ஸ்ட் திங் விச் இஸ், எனக்கு இந்த இடத்துல ஒரு கோட் ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு.
த ஹாப்பியஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, த லைஃப் வித்தவுட் அக்கௌண்டபிலிட்டி won't மேக் யூ ஹாப்பி. த லைஃப் வித் அக்கௌண்டபிலிட்டி மேக் யூ ஹாப்பி. ஸோ நம்மள நிறைய பேருக்கு என்ன, இந்த டிசிப்ளின், அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் பார்த்து பயப்படுவோம். பட் ஒரு விஷயம் நான் சொல்றேன், நான் ஒரு 2 வீக்ஸா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ப்ரோட்டோகால்ல இருக்கேன். மேக்ஸிமம் ஆஃப் டைம் நான் 1-2 இடங்கள்ல ஸ்லிப் ஆகலாம். பட் ஆனா தொடர்ந்து நான் வச்சிருக்க டார்கெட்டே நோ ஃபேப். நான் ஃபேப் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதா. இந்த திங் நான் அதுல சக்சஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன். பிகாஸ் டிசிப்ளின், அதாவது அந்த ஒரு விஷயத்துல நான் எடுத்த டிசிப்ளின் என் லைஃப்ல மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஜிம் ரெகுலரா போறதுக்கு, என் டயட்டை ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறதுக்கு, என் பிசிக் டெவலப், இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏரியாலையும் நான் டிசிப்ளின்டா இருக்கிறதுக்கு எனக்கு வந்து இந்த அக்கௌண்டபிலிட்டி, அதாவது ஒரே ஒரு விஷயத்துல நான் எடுத்த ஒரு டிசிஷன். ஸோ த திங், உங்க லைஃப்ல 3 எந்த விஷயங்கள் ரொம்ப வேர்ஸ்டா இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுல ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. யூசி உங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு ஹேபிட்டை குவிட் பண்ணணுங்கிறத மட்டும் ஒரு டார்கெட்டா வச்சுக்கோங்க. அந்த டிசிப்ளின் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க லைஃப்ல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏரியாலையும் இந்த டிசிப்ளினை அப்படி 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 டிராவல் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயமே, டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யோர் லைஃப். சிம்பிள் திங், அவ்வளவுதான். ஸோ இது ஒண்ணுதான் நீங்க வந்து பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காங்க, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காங்க. ஓகே ஃபைன், இது ஏன் லைஃப், என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், ஃபேஸ் பண்றேன். இந்த தைரியம் இருக்கணும், இந்த கரேஜ் இருக்கணும். யூசி எல்லாருக்குமே பயங்கள் இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்குமே பயங்கள் இருக்கும். பட் த திங், நானுமே சம்டைம்ஸ் நிறைய டைம் நான் வந்து ஒரு ஆன்சியஸா ஃபீல் பண்ணுவேன். மேபி என்னோட ஆப்போசிட் செக்ஸ் கூட போய் பேசும்போதோ இல்ல மற்ற விஷயங்கள்ல எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் இன்டர்ஜ் ஆகும்போது எனக்கு பயம் இருக்கும். பட் அந்த பயத்தை வச்சுக்கிட்டே தான் நான் போய் அதை ஃபேஸ் பண்ணுவேன். கரேஜ் அப்படிங்கிறது பயமே இல்லாதது வந்து கரேஜ் கிடையாது. பயம் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்றது தான் கரேஜ். அப்படின்னு கரேஜ் இன் த சென்ஸ் பிரேவ், தைரியம், அந்த மாதிரி. ஓகே, ஸோ த திங், ஜஸ்ட் டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப், அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி உங்க லைஃப்ல எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இருக்கிற விஷயங்களுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. உங்க லைஃப்ல டெய்லியுமே ஒரு 3 விஷயத்த பிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 விஷயத்துக்காக கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. ஐ எம் சோ மச் கிரேட்ஃபுல் for the ring light because it gives me a light to make my face brighter, make this board brighter, right? So அதே மாதிரி உங்க லைஃப்ல எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க கையில பார்த்துட்டு இருக்க போனுக்காக கூட இருக்கலாம். கிரேட்ஃபுல் எழுதுங்க. டெய்லி காலைல எழுந்திரிச்சு 3 விஷயங்களுக்கு கிரேட்ஃபுல் எழுத ஆரம்பிங்க. ஐ எம் சோ மச் கிரேட்ஃபுல், எதுக்காக? ஐ எம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் திங், எதுக்காக? ஐ எம் சோ மச் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் திங், எதுக்காக? இப்படிங்க ஒரு 3 விஷயம் டெய்லி எழுத ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து மென்டல் ஃபிட்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருக்கும். ஸோ அவங்களுக்காக நான் ஒரு பெய்ட் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும், போயிட்டு உங்களோட நேம், வாட்ஸ்அப், இமெயில் ஐடி, அண்ட் ஸோ எதுக்காக நீங்க இந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும். அட் த சேம் டைம் அதோட ப்ரைஸ் லிங்க் கீழே இருக்கும். 200 rupees மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்யூனிட்டியில என்னப்பா கிடைக்கும் அப்படின்னா, நம்பர் 1 பிடிஎஃப்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். நம்பர் 2 மினி கோர்சஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்கும். நம்பர் 3 வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஆன்லைன் செஷன் வைப்போம். மேபி நம்ம டைரக்ட் மீட்டப்ஸ் கூட என்னைக்காவது ஒரு 6 months கழிச்சோ இல்லை 3 months கழிச்சோ நம்ம வந்து வைக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெய்ட் கம்யூனிட்டி. உங்களுக்கு இதை பத்தி டவுட் இருக்குன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வேணா கீழே தரேன், எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதோட மந்த்லி பிரைஸ் வந்து 200 தான். ஸோ மேபி இது வந்து அடுத்த ஒரு 2 monthsலயோ 3 monthsல இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் த திங், இப்போ சீப்பஸ்ட் ரேட்ல நான் உங்களுக்கு தரேன். லிங்க் கூகுள் ஃபார்மோட ஃபர்ஸ்ட் லிங்கே அதான் இருக்கும். போய் அதுல ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு பே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிடுவேன். நம்பர் 2 மென்டல் ஃபிட்னஸ்க்கான ஒர்க் புக், அதாவது பிடிஎஃபா நான் வந்து கன்வெர்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ரேட் 20 rupees. கீழே லிங்க் இருக்கு, பே பண்ணீங்க அப்படின்னா உங்க இமெயிலுக்கோ வாட்ஸ்அப் நம்பருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் வந்து சென்ட் ஆயிடும். தென் அந்த லிங்க்குள்ள போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேபி நீங்க அந்த தனியா போய் வாங்குறத விட 200 rupees கட்டி நீங்க கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரியே நிறைய பீப்புள் அந்த இடத்துல இருப்பாங்க. நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணலாம், ஒரு ட்ரைபை ஃபார்ம் பண்ணலாம். அந்த ட்ரைப் லைஃப்ல நம்மள வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this video and thanks for watching the video. I love you so much.